காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோன்னே வந்து என்ன பண்ணுறாங்க, எல்லார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ விஜய் வந்து திடீர்னு வந்து ஃபோன் வருதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அப்புறமா உங்களை கூட்டிகிட்டு போய் விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாரு. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, காவேரி வந்து ராதாவும் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ ராதா வந்து நீ எங்கள் வீட்டுக்கு மருமகள் ஆனா எனக்கு ரொம்ப சந்தோஷமா, விஜய் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறாங்க. நான் தான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, விஜய்க்கு எனக்கு செட் ஆகாது, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ நீ யாரை தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, இந்த மாதிரி ஒரு பையனை நான் முதல்ல பார்த்தேன், அந்த பையனுக்கு செட் ஆவான்னு தோணுது, ஆனால் அவனே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறான்னு முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு அதை செம டென்ஷன் ஆயிடுறாங்க. விஜயோட அவன் வந்து பெரிய ஆளா, என்ன நினச்சிட்டு இருக்க நீ உன் மனசில், விஜய் எவ்வளோ நல்லவன் தெரியுமா, அவன் இப்படிப்பட்டவன் தெரியுமா, அவனை போயிட்டு விட்டுட்டு யாரோ ஒரு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறேன்ற நீ பண்ணுறதெல்லாம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், கல்யாணன்றது எனக்கு சொந்த தனிப்பட்ட உரிமை, அதை பற்றி நீங்கள் பேசக்கூடாது. உங்கள் விஷயத்துக்குலாம் நான் கல்யாணம் பண்ணணும்னு அவசியம் எனக்கு கிடையாது, உங்களுக்கு எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது, நீங்கள் யாருங்க என்னை கேள்வி கேட்குறதுக்கு அப்படின்ற மாதிரி காவேரி சொல்கிறாங்க. அதை கேட்டு ராதா அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏமா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க, விஜய் நல்லவம்மா, அவன் தான் உனக்கு கரெக்டாக இருப்பான், சொன்னால் புரிஞ்சுக்கோ, பாவம் வந்து குழந்தை அம்மு மேலே உயிரே வச்சுருக்கா, நீ அவளுக்கு அம்மாவானதான் எங்களுக்குலாம் சந்தோஷமாக இருக்கும்ல அப்படின்னோடனே, இங்கே பாருங்கள், இதுக்காகலாம் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, அம்மு எனக்கு பிடிக்கும் தான், எப்போவுமே அம்மு நான் நல்லா தான் பார்த்துப்பேன், அதுக்காக உங்கள் வீட்டு பிள்ளைய தான் நான் கல்யாணம் பண்ணி தான் அம்முவை நல்லா பார்த்துக்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது, அதனால் இந்த கதையை இப்போ விட்டுருங்க, இதுக்கப்புறம் இதை பற்றிலாம் பேசாதீங்கன்றாங்க. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீ கொஞ்சம் கூட கேட்கவே மாட்டேங்க, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசுன்ற அதை சத்தம் போடுறாங்க, நீங்கள் யார் என்ன சத்தம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு செம்ம டென்ஷன் ஆகி அங்கேருந்து காவேரி கிளம்புறாங்க. இதை பார்த்து ராதா டென்ஷன் ஆகிடுறாங்க. அடுத்து அவங்க அப்பா வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். அம்மு வந்து மனசு கஷ்டப்படுறாங்க. அம்மு வந்து அவங்க வந்து பாட்டிக்கிட்ட வந்து ராதா பாட்டிக்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி அப்போது வந்து எனக்கு மிஸ் வந்து எனக்கு அம்மாவாக ஆக முடியாதா, அவங்க சம்மதிக்க மாட்டாங்களா அப்பாவை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு, அது கேட்டுட்டு அழாதரா, அதெல்லாம் நடக்காது, கண்டிப்பாக அவங்க சம்மதிப்பாங்கன்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. நீங்கள்லாம் யாரும் பேச வேணாம், இதுக்கப்புறம் மிஸ்கிட்ட நானே பேசிக்கிறேன், மிஸ் நான் சொன்னால் கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லிட்டு குழந்தை சொல்கிறா. இங்கே வந்து விஜய் இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்டு மனசு கஷ்டப்படுறாரு. ஏன் சித்தி, அவள் தான் உடம்பு சரியில்லாதன்னு தெரியும்ல, அவளுக்கு எல்லாம் மறந்து சித்தி, இப்போ எப்படி சித்தி எனக்கு ஞாபகம் இருக்கும், சொன்னால் புரிஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. குழந்தை எங்கே அப்படின்னு சொன்னேன், இங்கே தானே இருந்தா, என்கிட்ட கூட சொன்னால் அவன் மிஸ்கிட்ட நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க சித்தி, மிஸ்கிட்ட அவள் பேச போகிறாளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறார். இங்கே எங்கே குழந்தை அப்படின்னு, ஐயோ மிஸ்கிட்ட போட்டு பேசணும்னு சொல்லிட்டு வெளியே போயிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. காவேரி வந்து வீட்டுக்கு வந்தோடனே எல்லாரையும் கூப்பிட்டு வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொல்ல போகிறேன்றாங்க. அதை கேட்டு எல்லாருமே அதிர்ச்சி அடைங்க, என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னோடனே, இந்த மாதிரி கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன், நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு எல்லோரும் சந்தோஷமாக அடைகிறாங்க. அப்போ வந்து சரி, ஆனால் ஒரு விஷயம், விஜயை மட்டும் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது, நான் பார்த்த வந்து பையனே நான் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லிட்டு காவேரி சொன்னோன்னே எல்லோரும் செம்ம டென்ஷன் ஆகிறாங்க. என்ன நினச்சிட்டு இருக்க காவேரி அப்படின்னு, இங்கே பாருங்கள், இதுதான் என்னோட முடிவு, எனக்கு பிடிச்சவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், உங்களுக்கு பிடிச்சவங்கள நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது காவேரி சொன்னோன்னே இங்கே ஃபோன் வருது. பார்த்தா விஜய் தான் கால் பண்ணுறாரு. அவங்க சித்திக்கிட்ட சண்டை போட்டு வந்துட்டேன்ல, அதனால தான் அப்படின்னோடனே, எடுத்து பேசுறியா, அதெல்லாம் பேச முடியாது, இவர்கிட்ட பேசணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு திமுறா பேசுகிறாங்க. இவனை இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு எல்லோரும் யோசிக்கிறாங்க. விஜய் கால் பண்ணி பார்த்துட்டு வேறு வழி இல்லாமல் வீட்டுக்கு வராரு. குழந்தை இங்கே இருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க, என்ன சொல்கிறீங்க நீங்கன்னு, இந்த மாதிரி குழந்தை உங்களை தேடி வந்திருக்கா காவேரி கிட்டே பேசுறதுக்காகனு எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ இங்கே வரலையான்னு சொல்லிட்டு விஜய் ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. அப்போ எங்கே போனா என் பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு மனசு கஷ்டத்தோட வண்டி எடுக்கிறாரு. உடனே காவேரி பதறி போகிறாங்க. இங்கே பாருங்கள், நீங்கள் கவலைப்படாதீங்க, கண்டிப்பாக அம்மு கிடச்சிடுவா அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, நானே பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு விஜய் கிளம்புறாரு. இல்லைங்க நானும் வரேங்க ப்ளீஸுங்க, என்னால் குழந்தைய வந்து நினச்சி கூட பார்க்க முடியாது, அவள் என்ன தேடி வந்திருக்கா, அவள் எனக்கு ரொம்ப முக்கியங்க அப்படின்றாங்க. பரவாயில்லைங்க, உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் பரவாயில்ல ப்ளீஸுங்க, சொன்னால் கேளுங்க, என்ன புரிஞ்சுக்குங்க, அம்மு என் உலகங்க, அம்மு தான் எனக்கு ரொம்ப முக்கியம், மற்றதெல்லாம் எனக்கு அப்புறம் தான், அவளுக்காக எனக்கு என்ன வேணாலும் செய்வேங்க, தயவு செய்து நான் வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாங்க. தேவையில்லை, நானே பார்த்துட்டு விஜய் போகிறாரு. இங்கே அதிர்ச்சி அடைகிறாங்க காவேரி. இங்கே எல்லாரும் காவேரி திட்டுறாங்க. காவேரி வந்து ஐயோ குழந்தை என்னால் தான் காணாப்பிட்டாலும் பயப்படுறாங்க.